உங்கள் வங்கி கணக்கு இருக்கும். நீங்கள் மதுரையில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. திருநெல்வேலியில் போய் உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதுக்கும் பணம் பிடிச்சிருவான். சரியா? அதுக்கு சாதாரணமாக 10 ரூபா 20 ரூபாலாம் கிடையாது. வங்கியில் பணம் போடுறது நம்ம காசை வச்சு தான் வங்கி இயங்குது. அதில் வர்ற வட்டியை வச்சு தான் வங்கி ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதாவது அதிகபட்சம் நீங்கள் போட வேண்டியது ஒரு 24 மணி நேரத்துக்கு 2 லட்ச ரூபா தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்கிவிட்டு, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு இடம் வாங்குறதுக்கு எதுக்கோ ஒருத்தருக்கு பணம் போடுறீங்க. இல்லை உங்கள் கணக்கில் போட்டு தானே அவருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒருத்தர்கிட்ட பணமாக வாங்குறீங்க. அப்போ அக்கௌண்ட்டில் போடுறதுக்கும் காசு, வெளி பிரான்ச்லேருந்து நீங்கள் போட்டிங்கனாலும் காசு, உங்கள் ஓன் பிரான்ச்சில் இப்போ நீங்கள் வந்து மதுரையில் ஒரு ஸ்டேட் வங்கியில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வங்கியில் உங்கள் காசை உங்கள் வங்கியில் போடுறதுக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்டத்தட்ட வாங்கிடுறாங்க. மகா கொள்ளை அடிக்கிறாங்க. இது வந்து கொள்ளைன்னு தான் சொல்ல முடியும். திட்டம்னோ இல்லை அரசு வரினோ அதற்கான சார்ஜஸ்னால் நம்ம சொல்ல முடியாது.